உணவே மருந்துங்கிற முறையில் தான் நம்ம எல்லாத்தையும் கொண்டு போயிட்டுருக்கிறோம். பட் மருந்தாக கொடுத்தா சில பேர் மருந்துன்னு நினச்சிட்டு எடுத்துக்க மாட்டாங்க. பட் நம்ம உணவே மருந்தாக கொண்டு வர்றபோது எல்லாத்துக்கும் ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு அருமருந்தை கொண்டு போயிட்டுருக்கிறோம். அதில் மலர்பானத்தை பொறுத்தளவுக்கு என்னங்கன்னா, உணவு மண்டலம், ரத்த மண்டலம், சுவாச மண்டலங்க, இந்த மூணையுமே சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ஸ் இதில் போட்டுருக்குது. அதே சமயம் கர்ப்பப்பையில் இருக்கிற பிரச்சனைகளுமே தீர்க்கக்கூடியதாக இருக்குதுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ, செம்பருத்தி, ரோஜா, வெண்தாமரை, சுக்கு, மிளகு, திப்புளி, நன்னாரி, அதிமதுரம், கொத்தமல்லி, இது எல்லாமே உள்ளே போட்டுக்கிறீங்க. இதனுடைய பொருட்கள் என்னென்னா, இந்த மண்டலத்தை பூராமே சுத்தப்படுத்துங்க. அதாவது இப்போ சுகர் இருக்குது, ஒரு 100-200 வரைக்கும் சுகர் இருக்குதுன்னா அந்த 200க்குள்ளே இருக்கிற சுகருக்கு இது கண்ட்ரோல் பண்ணுங்க. அதே மாதிரி ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு இது சாப்பிட்டு இருந்தாங்கன்னா ப்ரெஷர் மாத்திரையிலேருந்து வெளியே வந்துடலாம். இப்படி நிறையா பலன்களை பூராமே கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க. இது மலர் மருத்துவங்களில் இந்த மலர் வச்ச ஒரு நம்ம மருத்துவமனைகளில் இந்த மலர் மருத்துவத்தில் இந்த மலர்பானம் தான் முக்கியமான ஒரு இதுங்க. அருமையான ஒரு ப்ராடக்ட்டுங்க. இது எல்லா வீட்லேயுமே எல்லாருமே குடிக்க வரைக்கும் அந்த வீட்டில் நோய்ங்கிறதே இருக்காது. அதே சமயம் நம்ம சைவத்தில் இருந்தோம்னா ரொம்ப நல்லதுங்க. அந்த மலர் மருத்துவத்தில் மலர்பானத்தை குடித்து எல்லாருமே பலன் பெறணும்னு வேண்டிக்கிறேங்க. வணக்கம்.